மர்ம நோயால் உயிரிழந்த மகளை தொழில்நுட்ப உதவியுடன் மீண்டும் தாய் சந்தித்த காட்சி அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இந்த காட்சி சமீப நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி அனைவரது அன்பையும் பெற்று வருகிறது. இதன் பின்னணி என்னவென்றால், தென்கொரியாவைச் சேர்ந்த ஜாங் சி ஜங் என்பவர் தனது 7 வயது பெண் குழந்தையான நயோனை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் இழந்துள்ளார். மர்ம நோய் காரணமாக நயோன் உயிரிழந்ததால் அந்த குடும்பமே பெரும் சோகத்தில் மூழ்கியிருந்தது. இதை அறிந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று உயிரிழந்த நயோனை வெர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் உருவாக்க முடிவு செய்தது. வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்றால் கற்பனையாகவோ அல்லது நமக்கு விருப்பமான ஒரு உலகத்தை உருவாக்கி அதில் நமக்கு தேவையானவற்றை வடிவமைத்து அந்த மாய உலகத்தில் பயணிப்பது. சுருக்கமாக சொன்னால், வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் செயற்கையாக ஒரு உலகையே படைக்கலாம். உயிரிழந்த நயோனின் புகைப்படத்தை கொண்டு வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் அந்த சிறுமியை தொலைக்காட்சி நிறுவனம் வடிவமைத்தது. சிறுமியின் தாய் ஜாங் சி ஜங்கை வரவழைத்த தொலைக்காட்சி நிறுவனம் வெர்ச்சுவல் உலகிற்குள் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு கண்ணாடி மற்றும் கையுறையை அணிவித்து வெர்ச்சுவல் உலகிற்குள் அனுப்பியது. அங்கு உயிரிழந்த தனது ஆசை மகள் நயோனை சந்தித்த ஜாங் சி ஜங் ஆனந்த கண்ணீரில் நனைந்தார். ஆசையாக ஓடிவந்த மகளை கட்டியணைக்க முயன்ற ஜாங் சி ஜங்கிடம், அம்மா, நீங்கள் என்னை தேடினீர்களா என நயோன் கேட்டதும் கண்ணீரை அடக்க முடியாத தாய் கதறி அழுதார். 엄마 어디 있었어? 엄마 내 생각했어? 맨날 해. 아니 엄마 많이 보고 싶었어. 엄마도 너 보고 싶었어. 엄마 나연이 안아보고 싶어. 엄마 나연이 너무 보고 싶었어. 엄마 나 예뻐? 예쁘지? தொடர்ந்து குடும்பத்தை பற்றி விசாரித்த குட்டி பெண் நயோன் தந்தையை சிகரெட் பிடிக்க அனுமதிக்க வேண்டாம் என தாயிடம் கேட்டுக்கொண்டார். சகோதரனும் சகோதரியும் சண்டையிட்டுக் கொள்ளாமல் இருக்கிறார்களா என்று நயோன் பாசத்தோடு விசாரித்ததை பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினர் நெகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தனர். சில நிமிடங்கள் தாயுடன் விளையாடிய நயோன் போய் வருகிறேன் என கூறிவிட்டு விடைபெற்றுக் கொண்டார். இந்த பிறவியில் கிடைக்காதது அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிலர் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் உயிரிழந்த தனது செல்ல மகளை இந்த பிறவியிலேயே மீண்டும் சந்தித்த தாய் பலரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்.